அது நமக்கு ப்ராப்பரான பெண்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட பைப் மாதிரி நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்க மணலெல்லாம் வெளியே கொட்டிடலாம். இப்போ கட் பண்ண அந்த பைப்பில் நம்ம ஒரு கப்ளிங் போட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த பைப்பை இந்த மாதிரி முனையில் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறது மூலிமா ஈஸியாக நம்மளால கப்ளர் போட முடியும். ஸோ இப்போ இந்த 15 kg பைப்பை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் கன் உதவி கொண்டு. இந்த இங்கூர் பிராண்டர் கூடி ஹீட் கன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பெண்டை ஹீட் பண்ணியாச்சு. நம்ம தேய்ச்சி வச்ச அந்த பைப் மூலிமா ஈஸியாக நம்மளால கப்ளர் போட முடியுது. இப்போ இந்த 15 kg கப்ளர் நம்ம போட்டது மூலமா டைரக்டா இந்த பைப்பை கொண்டு போய் நம்ம அந்த கிளாஸ் செட்டோட கனெக்ட் பண்ண போறோம். இப்போ அந்த பைப்பை நம்ம பேஸ்ட் போட்டு ப்ராப்பரா ஒட்டியாச்சு. இதுக்கு மேல நம்ம அப்படியே டேங்கை ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ டேங்குக்கும் இந்த பைப்புக்கும் இடையில கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த இடத்துல லென்த்தான பைப் போட்டிருந்தா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கப்ளிங் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ லென்த்தான பைப் போடாத காரணத்தினால நான் கப்ளர் போட்டு எக்ஸ்ட்ரா பைப் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண பைப்பை இந்த மாதிரி ஒட்டிட்டோம். தென் டேங்கையும் நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட ஆல்ட்ரேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த டேங்க்ல தண்ணியை ஃபில் பண்ணி எப்படி நமக்கு பிரஷர் வருது அப்படிங்கறது செக் பண்ணிடலாம். கனெக்டிங் ஹோஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் வாட்டர் வந்து ஓபன் பண்ணி விட்டேன். இப்போ தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபிளாஷ் டேங்க்ல தண்ணி ஃபுல்லா ரொம்பிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஃபிளஷ் பண்ணி பிரஷர் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். இப்போ வாட்டர் ஃபிளஷ் பண்ணதுக்கு அப்புறமா விஷுவலா நீங்க பார்த்தாலே தெரியும் பிரஷரா தண்ணி வருது. இப்போ இந்த பிரஷருக்கு ஸ்லட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும் உள்ள. அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பண்ண இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பிளஸ் பிரஷரை பார்த்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் நம்புறேன். சோ அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.